நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி போட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுக்க போறேங்க. ஓகேங்களா? அதாவது இது மாதிரியான ஒரு 3D எஃபெக்டை கிரியேட் பண்றதுக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட் தான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட் மாதிரியான விஷயங்கள், அதாவது மோக்கப் ஃபைல கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட டெக்ஸ்ட்டை இல்ல உங்களோட லோகோவை நீங்க அதுல இருக்க அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. இது மாதிரியான ஒரு 3D எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஆனா அதுல ஒரு டிராபேக் இருக்கு. ஓகேங்களா? நம்ம டெம்ப்ளேட்டா கொடுக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தட் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்ல போறேன். அது என்ன ஏதுன்றதெல்லாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதோட இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல, அதாவது அந்த மோக்கப் ஃபைல் ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஓகேங்களா? அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணாம கூட இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க புதுசா சில விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு 3D எஃபெக்ட் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு, உங்களோட லோகோக்கு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத உங்களுக்கு வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரையில நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோட இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி 3D எஃபெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 3D கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய வந்து டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுல இருக்க அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா போதும், ஒரு 3D எஃபெக்ட் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ இல்ல லோகோக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஷேப்க்கோ நீங்க வந்து அது மாதிரியான ஒரு 3D எஃபெக்ட்டை நீங்க அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னமும் புரியல அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் வந்து அந்த டெம்ப்ளேட். ஓகேங்களா? இது மாதிரியான டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த டெம்ப்ளேட் நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட போட்டோஷாப்ல இப்படி டிராக் அண்ட் டிராப் பண்றீங்க. ஓகேங்களா? இப்படி டிராக் அண்ட் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இதுல இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டுக்கு இந்த 3D எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்து தென்றல்னு இருக்கு. இப்போ வேற ஒரு டெக்ஸ்ட்டை நான் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ தென்றல் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 8 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இதுல எப்படி 3D எஃபெக்ட் இருக்கோ அதே 3D எஃபெக்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இங்க இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு உள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு தேவையான வேற ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்து பிளேஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்படி நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஒரு டெக்ஸ்ட்டோ இல்ல லோகோவோ இல்ல ஏதாவது ஷேப்போ நீங்க இந்த ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க பிளேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இது நீங்க சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், இது சேவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு 3D எஃபெக்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த ஏற்கனவே இருந்த அந்த தென்றல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாரதி அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுல என்ன ரொம்ப ஈஸியா தானே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எனக்கு 3D எஃபெக்ட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கலாம். இதுல ஒரு கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஏற்கனவே வந்து ஒரு 7 லெட்டர் 8 லெட்டர் இருந்துச்சு. அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா கம்மியான லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இப்போ எனக்கு பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, இப்போ இந்த பாரதி அப்படின்றத நான் கொஞ்சம் லென்த்தான ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, இப்போ பாரதி அப்படின்றத நான் வந்து பாரதிதாசன் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்ல வந்து நான் வந்து வேற ஒரு கண்டென்ட் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். மறுபடியும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு DHASAN அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது, என்னோட டெக்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் விட்டு கொஞ்சம் வெளியில போகுது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்படி வெளியில போகும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் சைஸுக்கு நம்மளோட கண்டென்ட்டை உள்ள சுருக்கி கொண்டு வரணும். புரியுதா? அப்ப நான் என்ன பண்ணோம், Ctrl+T போட்டு இப்படி சின்னது பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இப்படி சின்னது பண்ணி இப்படி உள்ள வைக்கணும். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாயிடுச்சு. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட் லென்த்தா போயிட்டே இருக்கு அப்படின்னா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டை இந்த டாக்குமெண்ட் சைஸுக்கு உள்ள சின்னது பண்ணிட்டே வரணும். அப்படி சின்னது பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 3D கண்டென்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஆனா ஆப்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்டா இருக்காது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், அதாவது மோக்கப் ஃபைல் யூஸ் பண்ணும்போது இருக்கிற ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? நிறைய பேர் இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி பெருசா வந்து ஒரு டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணும்போதோ இல்ல ஒரு லோகோ அப்ளை பண்ணும்போதோ ஒரு ஷேப் நம்ம கொடுக்கும்போதோ அதுக்கான அந்த எஃபெக்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்காது. ஓகேங்களா? நம்ம வந்து பெருசா கண்டென்ட் இருக்கும்போது அதுல எந்த மாதிரியான ஒரு 3D எஃபெக்ட் வந்து கிடைச்சதோ அதே மாதிரியான ஒரு 3D எஃபெக்ட் இது மாதிரி லென்த் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது வந்து நமக்கு ப்ராப்பரா வந்து கிடைக்காது. ஓகேங்களா? பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் சின்னதா தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவோட கண்டென்ட். ஓகேங்களா? இப்போ இது மாதிரியான ஒரு 3D எஃபெக்ட் உங்களோட டெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது தானே பிரச்சனை.
ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது மாதிரியான டெம்ப்ளேட் கிடையாது, உங்களுக்கு கொடுக்க போகிறது ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், உங்களோட ஷேப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லோகோ கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி இது மாதிரியான ஒரு 3D எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே நான் வந்து சில ஆக்ஷன்ஸோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த 10 ஆக்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டம்ல லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த ஆக்ஷன்ஸ் பாருங்க, 3D மெட்டல் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான எஃபெக்ட் தான், ஆனா வந்து வேற வேற கலர்ல. ஓகேங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10 கலர் கொடுத்துருக்கேன். இந்த 10 கலர் ஆக்ஷனை நீங்க உங்களோட போட்டோஷாப்ல நீங்க லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன் எப்படி டவுன்லோட் பண்றது, அது எப்படி லோட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட போட்டோஷாப்ல அந்த ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆக்ஷன் பேனல்ல பாத்தீங்கன்னா சைட்ல இங்க ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்க கொடுத்து லோட் ஆக்ஷன் கொடுங்க. லோட் ஆக்ஷன் கொடுத்து நீங்க எங்க டவுன்லோட் பண்ணிச்சிருக்கீங்களோ அந்த ஆக்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து இந்த ஆக்ஷன் வந்து லோட் ஆயிடும். ஓகேங்களா? லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு சைஸ், வாட்டர் சைஸ் நீங்க வந்து லென்த்தி டெக்ஸ்ட் கொடுக்க போறீங்கன்னா லென்த்தா டாக்குமெண்ட் சைஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் நீங்க கொடுக்க போறீங்கன்னா சின்ன சைஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு ரவுண்ட் சர்க்கிளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்ல நீங்க உங்களோட டாக்குமெண்ட் சைஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு 12:8 நான் கொடுக்குறேன். 12:8 கொடுத்துட்டு இப்போ இங்க வந்து எனக்கு தேவையான டெக்ஸ்ட் நான் வந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ்ல வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு ஷேப்பா இருக்கலாம், இல்ல ஒரு லோகோவா இருக்கலாம். நீங்க என்ன வேணா கண்டென்ட் நீங்க உள்ள கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு நீங்க வந்து 3D எஃபெக்ட்டை நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு தமிழ் லாங்குவேஜ் கூட நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து டைப் பண்ண போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த ஆக்ஷன் நான் வந்து ரன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ தேவையான கண்டென்ட் நான் வந்து டைப் பண்றேன். ஓகேங்களா? அப்படி டைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட் நீங்க பெருசா கூட டைப் பண்ணுங்க, ஏன்னா பிரச்சனை கிடையாது, இது ஒரு டெம்ப்ளேட் கிடையாது, ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? அதோட இல்லாம இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னா இது மாதிரியான கண்டென்ட் நீங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டி ஃபைலா கூட இருக்கலாம். பிஎஸ்டி ஃபைல்ல ஒரு லேயருக்கு நீங்க இந்த ஆக்ஷன் வந்து பிளே பண்ணலாம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேயர் தவிர்த்து மற்ற எல்லா லேயருமே பாத்தீங்கன்னா விசிபிள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். மற்றபடி வந்து அந்த கண்டென்ட் வந்து டெலிட் ஆகாது. ஓகேங்களா? அதனால நீங்க பிஎஸ்டி ஃபைல் கூட இந்த எஃபெக்ட்டை நீங்க வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்ஷன் பேனல்ல நீங்க அப்லோட் பண்ண அந்த ஆக்ஷன். ஓகேங்களா? இதுல வந்து 10 ஆக்ஷன் இருக்கு. இந்த 10 ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல உங்களுக்கு வந்து 3D எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆக்ஷன் ரன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லைட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு எந்த பக்கம் இருந்து லைட்டிங் வேணும் அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் இருந்து வேணுமா, இந்த பக்கம் இருந்து வேணுமா, அப்படி எப்படி வேணுமோ நீங்க வந்து லைட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போறீங்க. இது நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வேணுன்ற இடத்துல உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த 3D எஃபெக்ட் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிடும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். பாருங்க, இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். அந்த குரூப்புக்குள்ள இந்த 3D எஃபெக்ட் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நீங்க பேக்ரவுண்ட் லேயர் ஆஃப் பண்ணிட்டு இதை PNG ஃபார்மேட்ல கூட நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல வேணுன்ற ஏதாவது ஒரு ஆல்பம் ஷீட்டுக்கோ வேணுன்ற இடத்துக்கோ நீங்க இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இல்ல எனக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ண முடியும். என்ன அப்படின்னா இதுல நீங்க இந்த குரூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லாமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் தான். இதுல நீங்க மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு வேணுன்ற அந்த டெக்ஸ்ட்டை இல்ல லோகோவை நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அப்படி நீங்க ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டேரக்டா நீங்க ஆக்ஷனை ப்ளே பண்ணி இந்த ஒரு 3D எஃபெக்ட் நீங்க கிரியேட் பண்ணனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். எனக்கு இது மாதிரி டெக்ஸ்ட்ல மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த டெக்ஸ்ட்ல நான் டெலிட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஷேப் கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கிரியேட்டிவான ஷேப் நீங்க எடுங்க. அந்த ஷேப்க்கு இது மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏதாவது இந்த ஷேப் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஷேப் நான் வந்து இப்போ வரைகிறேன். ஓகேங்களா? இப்படி வரைஞ்சிட்டு இதுக்கு நான் வந்து இந்த ஆக்ஷனை வந்து ரன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ ஆக்ஷன் எங்க இருக்கு, ஆக்ஷன் நான் வந்து செலக்ட் பண்றேன். ஆக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தேவையான கலர் இப்போ ப்ளூ கலர் செலக்ட் பண்றேன். ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி ப்ளே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த குளோபல் லைட் வருது. லைட் எங்க வேணுமோ அந்த லைட் எஃபெக்ட் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ கூட நீங்க வந்து ஒரு 3D எஃபெக்ட்டை நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? வித்தியாசமான ஒரு லோகோ இல்ல ஒரு ஷேப்பு இல்ல ஏதாவது டெக்ஸ்ட் இது மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுங்க. அதோட இல்லாம நீங்க கொடுக்குற விஷயங்கள் வந்து ஒரு குரூப்பா கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் வந்து இந்த லேயரை நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆக்சுவலாக இப்போ நான் இங்கிலீஷ் ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது இங்கிலீஷ் ஃபாண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா?
இப்போ இந்த டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்படி நான் வந்து நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு இப்போ இந்த நேமுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எஃபெக்ட், ஏதாவது ஒரு சைடில் ஏதாவது ஒரு ஃப்ளூரல் டிசைனு இது கீழே ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு ஷேப் எடுத்துக்கேன். இந்த ஷேப்பில் நான் வந்து தேவையான வேற ஒரு ஷேப் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதை நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணி வேணுன்ற இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பை இப்படி மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்பை நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எங்கே வேணுமோ அப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 லேயர் இருக்குது. ஓகேங்களா, இதில் பாருங்கள், ஒரு லேயரு ஒரு ஷேப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்படி குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த குரூப்புக்கு நான் வந்து ஆக்ஷன் வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, கோல்டு கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆக்ஷன் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு குளோபல் லைட் எஃபெக்ட் வருது. இப்போ தேவையான இடத்துல அந்த லைட்டிங் கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கிற அந்த குரூப் இருக்கு இல்லைங்களா, அதாவது டெக்ஸ்ட் பிளஸ் வந்து ஷேப், இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஒரு 3D எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடும். பாருங்க, ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த கண்டென்ட்டுக்கு வேணா நீங்க வந்து இந்த ஒரு 3D எஃபெக்ட்டை நீங்க வந்து இந்த ஆக்ஷன் மூலமா நீங்க வந்து ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, இல்ல இதுல இருக்கிற ஷேப் என்னால மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த குரூப் ஓப்பன் பண்ணுங்க. குரூப் ஓப்பன் பண்ணி இங்க இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த 2 லேயர் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல இருக்கு இல்லைங்களா, பாருங்க, ஒரு ஷேப் பிளஸ் வந்து டெக்ஸ்ட், இது ரெண்டுமே இருக்கும். இதுல வேணும்ன்றது நீங்க வச்சுக்கலாம், வேணான்றது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டெலிட் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபிளெக்சிபிலிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஓகேங்களா, இதோட இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாக நான் வந்து இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் இந்த விஷயத்தை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதை டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா, அது எப்படின்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும், இப்படி பாரதி அப்படின்னு ஒரு, அதுக்காக நான் வந்து ஒரு பி மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதை நான் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா, அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்றேன். கண்ட்ரோலை பிடிச்சி நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன். லேயர் கொடுத்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மளோட செலெக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா Alt+SME. ஓகேங்களா, இப்போ நான் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 25 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன் நியூ லேயர்ல. ஓகேங்களா, Alt+ES. ஓகேங்களா, ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ ஒரு 10 பிக்சல் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இன்சைட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க எனக்கு என்னோட லோகோ இருக்கு. லோகோ சுற்றி ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரோக்கை சுற்றி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரவுண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நார்மல் எலிப்டிக்கல் டூலோ இல்லை இங்கே இருக்கிற ஷேப் டூலை கூட எடுத்துக்கோங்க. ஷேப் டூல் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் வந்து நான் வரைய போகிறேன், ஒரு ஓவல் ஷேப்பில். ஓகேங்களா, இப்படி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்லை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபில்லை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸ்ட்ரோக் வந்து ஏதாவது கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கலர் செலக்ட் பண்ணாலும் ஆக்ஷன் வந்து எந்த கலரில் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த கலரில் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு இன்னும் ஸ்ட்ரோக் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்னு தோணுது. அதனால நான் வந்து ஒரு 30 பிக்சல் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க எனக்கு தேவையான ஒரு லோகோ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 லேயர் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஷேப்பு ப்ளஸ் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு, அடுத்தது எனக்கு தேவையான டெக்ஸ்ட். ஓகேங்களா, இப்போ இந்த 3 லேயரையும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறேன். குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஆக்ஷன் வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் தேவையான கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. பிங்க் கலர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகேங்களா, இப்போ மறுபடியும் அந்த குளோபல் லைட் வருது. லைட் வந்து உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணும், எவ்வளோ ஆட்டிடியூட்ல வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு லோகோ 3D லோகோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப ஈஸி தானே. உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போறீங்க, கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணிட்டு அதை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுங்க. அந்த குரூப்புக்கு இந்த ஆக்ஷன் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட் வந்து எல்லா கண்டென்ட்டுக்கும் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தான். இந்த குரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த குரூப்பை நீங்க ஓப்பன் பண்ணுங்க. இந்த குரூப் ஓப்பன் பண்ணி இதுல இருக்க ஏதாவது ஒரு லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணோன்னே தனியாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த டாக்குமெண்ட்ல இந்த குரூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன கண்டென்ட் எல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பா இருக்கும். ஓகேங்களா, நீங்க கிரியேட் பண்ண அந்த குரூப் இருக்கும். அந்த குரூப்ல வேணுன்ற விஷயத்தை நீங்க ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, இது மாதிரி பண்ணி நீங்க வேணுமா நீங்க இந்த 3D எஃபெக்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த 10 வகையான ஆக்ஷன் உங்களுக்கு வேற வேற கலர்ல ஒரு சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட்டை உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டுக்கோ இல்ல லோகோக்கோ இல்ல ஷேப்க்கோ நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா,
கிரியேட் பண்ணி பாருங்க. கிரியேட் பண்ணி இது மாதிரியான சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட்டை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு லோகோக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணி பார்த்துட்டு இந்த கண்டென்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம தென்றல் பாரதி போட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்குலாம் உடனுக்குடனே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.